வெண்டைக்காய் பொரியல் செய்ய போகிறோம் நம்ம. ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுது. சரி, இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம தாளிக்கலாமா? பாருங்க அழகாக வருது. இதை நம்ம ஒரு தட்டில் மாற்றிட்டு சேர்த்துக்கிறோம். திட்டமாக என்ன சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், சும்மா 2 சீரகம் சேர்த்து பொடியை நறுக்கி வச்சா வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்கி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். பொடியை நறுக்குன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை மிளகாயே இந்த காரம் இதுக்கு காரம் போடும். நல்லா அப்படியே வதக்கணும். மிளகாய் நிறைய போடல, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள். ஏன்னா நம்ம மிளகாய் போட்டுருக்குறோம், பச்சை மிளகாய் போட்டுருக்கோம், அந்த காரமே இதுக்கு போதும். எக்ஸ்ட்ரா காரம் தேவைப்படுற மட்டும்தான் இந்த தூளை சேர்க்கணும். மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுட்டு இதை நம்ம வதக்குறோம். கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம். திட்டமாக உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். உப்பு காரம் உங்கள் விருப்பப்படி சேர்த்துங்க. வதக்கி வச்சா வெண்டைக்காயை இதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ரெண்டும் கிண்டி வரும். மிதமான தீயில் நம்ம இதை அப்படியே வதக்குவோம். இவ்வளோ தான். இதுவே நம்மளுக்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நானும் இது கூட 2 வெண்டைக்காய் நல்லா வெந்துருது. ஸோ நான் எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்க்குறேன், ஒரு முட்டை ஒன்று சேர்க்குறேன் எனக்கு. ஏன்னா எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு இதே முட்டைமே போட்டு கொடுத்துட்டா ஈஸியாக சாப்பிடுவாங்க அவங்க. இதில் நம்ம ஒரு முட்டை ஆட் பண்ணுறோம். இதில் ஒரு முட்டை ஆட் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த முட்டையை பார்த்த ஒன்று. ரெடி ஆகிடுது. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் போதும். கொத்தமல்லி தழை தூவிக்கிறோம். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். சும்மா சூப்பரான சுவையான அழகான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். சாப்பிட்டு பார்க்கலாமா? இந்தாங்க சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள் எப்படி எங்களுடைய வெண்டைக்காய் பொரியல் இருந்துச்சுன்ட்டு. தேங்க்யூ.